இலக்கியா சீரியல்ல நாகுவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இலக்கியா போயிட்டு, நாகு இங்க பாருங்க, எதுக்காக நீங்க பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? அந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி அவங்க தான் காரணம்னு சொல்லியிருந்தா நீங்க இப்போ ஜெயிலுக்கு போறதுக்கு தேவையில்லையே. ஏன் நாகு இப்படி பண்ணீங்க? இல்ல மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் தான் எல்லாமே நினைச்சேன். என் குடும்பத்துக்காக என்ன வேணும் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு தான் நான் இந்த ரவுடிசமே பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு வாழ்க்கைனா என்ன, குடும்பம்னா என்னன்னு நீங்க தான் புரிய வச்சீங்க. என் குடும்பத்தையும் எனக்கு மீட்டு கொடுத்தீங்க. அந்த செகண்டே நான் மாறிட்டேன் மேடம். அது மட்டும் இல்லை மேடம், அந்த எஸ்எஸ்கே என் குடும்பத்தை கடத்தி வச்சுக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் அழிச்சிடும்னு பயமுறுத்தினான். எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு தெரில. ஏற்கனவே என் பொண்ணோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அதுக்கு நன்றிக்காரனா தான் நான் எல்லா பழியும் நானே ஏற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை மேடம், வாழ்க்கையில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த தப்புக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் பிராய்ச்சித்தம் தேடிதானே ஆகணும். அதுக்கு இது பிராய்ச்சித்தமாக இருந்துட்டு போட்டோம். நான் ஜெயிலுக்கு போதை நினச்சி கவலைப்படல மேடம். ஏன்னா என் குடும்பம் வெளியே இருக்கு. அவங்க நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்காக நீங்கள் இன்னொரு உதவி மட்டும் பண்ண முடியுமா மேடம்? சொல்லுங்க நாகு, என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை மேடம், நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் என் குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மேடம். எனக்கு அதுவே போதும். அந்த எஸ்எஸ்கேவால் எப்போ வேணும் என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். நாகு, என்ன பேசுறீங்க? நீங்கள் எனக்கு பண்ண உதவிக்கு கண்டிப்பாக நான் உங்களை வெற்றுவேனா என்ன அப்படி? ஐயா மேடம், ஏன் பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? நீங்கள் தான் மேடம் எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. என்னை மன்னிச்சிருங்க மேடம். சார், என்னை மன்னிச்சிருங்க சார். நாகு, பரவாயில்ல, நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்க மேடம். இங்கே இலக்கியா கௌதம் 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஒரு பக்கம் தாட்சாயினி அஞ்சலி பயங்கர கடுப்போட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா என்னதான் நம்ம ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிட்டாலும் கௌதம இந்த அளவுக்கு அழகா பிளான் பண்ணி உள்ள தள்ளிலாம் காலத்துக்கும் அப்படின்னு நினைச்சாங்க தாட்சாயினி. ஆனா கடைசி நேரத்துல இந்த நாகு நல்லவனா மாதிரி பிளானையே கெடுத்துட்டான் அப்படிங்கிறது தாட்சாயினிக்கு பெரிய கடுப்பு தான். ஆனா கடைசி கட்டம் கார்த்தியை எப்படியோ தான் பக்கம் இழுத்தாச்சு. ஆனா நாகுவை மட்டும் விட்டுருந்தோம்னா நாகு கோர்ட்ல வந்து எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் சொல்லி நம்மளையும் உள்ள தள்ளியிருப்பான். லாஸ்ட் நேரத்துல அவனுடைய குடும்பத்தை லாக் பண்ணி எப்படியோ நாம தப்பிச்சிட்டோம். அந்த நாகு எல்லா பழியும் ஏத்துக்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். இருந்தாலும் இந்த கௌதம் கிட்ட இருக்க சொத்தெல்லாம் எப்படி புடுங்குறது அப்படின்னு தாட்சாயினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் எஸ்எஸ்கே, தாட்சாயினி என்ன யோசிச்சுட்டு இருக்க? இன்னும் என்னாச்சு உனக்கு? இல்ல எஸ்எஸ்கே, நாம திரும்ப திரும்ப தோத்துட்டே இருக்கோம், உங்களுக்கு புரியுதா? என்ன தாட்சாயினி சொல்ற? நாம தான் ஜெயிலுக்கு போகலையே. எஸ்எஸ்கே, நாம ஜெயிலுக்கு போகலன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தமா? சொல்லுங்க, நாம என்ன பிளான் பண்ணிட்டோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு தாட்சாயினி. அப்புறம் அதெல்லாம் நடந்துச்சா? இப்போ நடக்கலையே. எல்லாத்தையும் இந்த இலக்கியா நம்மள நல்லாவே ஏமாத்தி அவ கௌதம வெளியே கொண்டு வந்துட்டாலே. அது நடக்காம போனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு. விடு தாட்சாயினி, இந்த முறை மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த முறை ஆனா போங்க எஸ்எஸ்கே, நாம ஒவ்வொரு முறையும் என்ன திட்டம் போட்டாலும் கடைசி அந்த இலக்கிய நம்ம தோத்து போயிட்டு தான் இருக்கோம். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. அப்பதான் அஞ்சலி வராங்க. அம்மா, அப்பா, என்ன பண்றீங்க 2 பேரும் நின்றுட்டு? ஒண்ணுல அஞ்சலி. ஆமா, கார்த்தி எங்க? கார்த்தி மேல குளிச்சுட்டு இருக்காருமா. சரி சரி அஞ்சலி, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இங்க பாரு, கார்த்திக் வந்தோடனே அந்த கௌதம்ல இருந்து சொத்தெல்லாம் எப்படி திரும்பவும் நாம சண்டை போட்டு வாங்கலாம் அப்படின்னு கார்த்திகிட்ட பேசு, புரியுதா? இதெல்லாம் கஷ்டப்படுதே கார்த்தி எதுக்கா நம்ம கடத்தணும், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? கார்த்தியை கடத்தி அது மூலியமா கௌதம் இருக்க எல்லா சொத்தையும் வாங்கி உன்கிட்டயும் கார்த்திட்டையும் ஒப்படைக்கணும் தான் நானும் உங்க அப்பாவும் ஆசைப்பட்டோம். ஆனா கடைசி நேரத்துல அந்த இலக்கியா உள்ள புந்து எல்லா திட்டத்தையும் நாசமாக்கிட்டா. எல்லாமே வேஸ்டா போச்சு. ஆனா அதுக்காக நாம இதை அப்படியே விட்டுறக்கூடாது. அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இலக்கியிட்ட இருந்து சொத்தை நம்ம வாங்கவே முடியாது. ஞாபகம் இருக்கா? கார்த்தியை கடத்தினது அதுக்காக தான். மா, எனக்கு தெரியாதா என்ன? எல்லாமே எனக்கு தெரியுமா. நீங்க எனக்காகவும் கார்த்திக்காகவும் தான் கஷ்டப்பட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? சரி அஞ்சலி, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னதுமா? இங்க பாரு, கார்த்தி வந்து உங்ககிட்ட சொத்தை பத்தி நிறைய பேசுவான், நீயும் பேசுவ. ஆனா எக்காரணத்தை கொண்டு சரி நீ வாய்த்தது கூட வழிடக்கூடாது. என்னன்னுமா? என்னன்னா? அடிப்பாவி, இங்க பாரு, சொத்துக்காக தான் கார்த்திய நான் கடத்தணும் அப்படின்னு கார்த்திக் மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் நாம போட்டு திட்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். சொத்து உனக்கு கிடைக்காது, புரியுதா? கார்த்தி எப்படி பேசாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீ வந்து இந்த உண்மையை மட்டும் கார்த்திகிட்ட சொல்லவே கூடாது. ஐயோ அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? ஏன் எனக்கு தெரியாதா என்ன இதெல்லாம்? இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தா நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்க தான் கார்த்திக் கடத்துனீங்க அப்படிங்கிற உண்மையை கண்டிப்பா கார்த்திக் தெரியாம நான் பார்த்துப்பேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அஞ்சலி சொன்ன உடனே இங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா நம்ம கார்த்தி ஆல்ரெடி மாடில இருந்து கீழே வந்துட்டான். இந்த எல்லாத்தையும் கேட்டுட்டான் கார்த்தி. கார்த்திக்கு சமதிர்ச்சியா இருக்கு. என்னது? அப்படின்னா நம்மளை கடத்தினது இந்த எஸ்எஸ்கே தாட்சாயினி தானா? நாம தான் தப்பா நினைச்சிட்டோமா?
அந்த நாகு சொன்னான், அண்ணி சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அண்ணன் சொன்னான். ஆனா எல்லாரும் ஒரே பதில் தான் சொன்னாங்க. ஆனா நாம தான் எல்லாத்தையும் நம்பாம அஞ்சலிய போய் நம்புனோமே. ஆனா கடைசியில அஞ்சலி நம்மள நல்லாவே முட்டாளாக்கிட்டா. ச்சே! நம்ம நெனச்சா நமக்கே கேவலமா இருக்கே! இப்போ என்ன பண்றது? இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா, திரும்பவும் இந்த எஸ்எஸ்கே, தாட்சாயணி, அஞ்சலி 3 பேரும் சொத்துக்காக நம்மள கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கக்கூடாது. நாம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு நம்ம வீட்டுக்கே போயிடணும். அப்படின்னு கார்த்தி முடிவு பண்றான். கார்த்தி முடிவு பண்ணி உடனே இங்கேருந்து எப்படியோ யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிடுறான். எஸ்கேப் ஆகி நேரா தன்னோட வீட்டுக்கு போறான். பார்த்தா அங்க இலக்கியா, கௌதம், ஜானகி 3 பேரும் உட்காந்து ஒண்ணா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அத பார்க்கும்போது கார்த்திக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கார்த்தி நின்னு குறுகுறுன்னு பாக்குறத நம்ம ஜானு பாத்துறாங்க. பாத்துட்டு, டேய் அங்கே இல்லடா, எங்க வர நீ இப்போ? எதுக்கு நீ இங்க வர? நீ யாரு முதல்ல? ஏன்டா இங்க வந்திருக்க? என்ன வேணும் உனக்கு? அப்படின்னு கேட்கவும், கௌதம் அண்ணே, ஜானு என்ன பேசுற? கார்த்தி உள்ள வா கார்த்தி, ஏன் அங்கேயே நிக்கிற? இலக்கியாவும், ஆமா கார்த்தி உள்ள வா, வா சாப்பிடலாம் வா. இல்ல நீ என்னை மன்னிச்சிருங்க நீ, நான் உங்களுடைய மனசெல்லாம் புரிஞ்சுக்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க நீ. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. சி வாய மூடுறா. உன்னை என் புள்ளன்னு சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்கிட்ட கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம். ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்க வந்து கௌதம கடத்தினது இலக்கியதான்னு சொன்னியே. உனக்கெல்லாம் எப்படா நல்ல சாவு வரும்? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அம்மா என்னை மன்னிச்சுங்கம்மா. அந்த அஞ்சலி என்னை நல்லாவே முட்டலாக்கிட்டா. என்னை நம்ப வச்சு நல்லா கழுத்தறுத்துட்டா. நானும் இது நாள் வரைக்குமே இந்த செகண்ட் வரைக்கும் அண்ணி தான் என்னை கடத்தினாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதாம்மா எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சது. அத அவங்க வாயாலே பேசும்போதுதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சது. நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. என்னை மன்னிச்சிருங்கம்மா. அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. ஐயோ கார்த்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்தி. நாங்க உன்னை என்னைக்குமே தப்பா நினைச்சது இல்ல. உன்னையும் எங்களுடைய புள்ளமா தான் நாங்க பார்ப்போம். உனக்கு சொந்தமா யோசிக்க தெரியல. அஞ்சலி சொன்ன எல்லாத்தையும் அப்படியே நல்லதுன்னு நான் நினைச்சு நம்பிட்டேன். ஆனா அஞ்சலி எவ்வளவு மோசமானவங்கிறத நீ இன்னும் புரிஞ்சுக்கல. அந்த எஸ்எஸ்கே, தாட்சாயணி 2 பேருமே அஞ்சலிய லூசு மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது அஞ்சலிக்கும் தெரியல. அதனாலதான் அவங்க அஞ்சலி வச்சு உன்னை ஈஸியா மடக்கிட்டாங்க. அவங்க உன்னை மடக்கினதுக்கு காரணமே உன்னை வச்சு கௌதமி அண்ணியும் பழி வாங்கணும், இந்த சொத்து எல்லாத்தையும் அவங்க அடையணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய எண்ணமே. அதை புரிஞ்சுக்காம அஞ்சலி எங்களுக்கு எதிரா இருக்கா. நீயும் அப்படியே இருந்துட்ட. பரவாயில்ல கார்த்தி, விடு. இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டால எங்களுக்கு அதுவே போதும், சந்தோஷம்தான். அண்ணி உண்மையிலேயே உங்களை மாதிரி பெருந்தன்மை யாருக்கும் வராது. உங்க மனசு புரிஞ்சுக்காம நான் எவ்வளோ தப்பா இருந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. இதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ச்சே, நான்லாம் மனுஷனா? ஐயோ கார்த்தி, ஏன் இப்பெல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்தி, விடு. நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டல, எங்களுக்கு அதுவே போதும் கார்த்தி. வேற எதுவும் தேவையில்ல. போ, போய் கை கழுட்டு உட்காந்து சாப்பிடலாம். ச்சே, உங்களை போய் நான் எப்படி அண்ணி இப்படி பண்ணேன்? ஐயோ கார்த்தி, அதை பத்தி பேசி ஒன்னும் ஆகப்படுதில்ல. போ கார்த்தி போ. ஜானுவனே, இலக்கியா, ஒரு வழியா கார்த்தியும் வந்துட்டான், கௌதமும் வந்துட்டான். நீ சொன்ன மாதிரி கார்த்தி, கௌதம் 2 பேரையும் பழைய மாதிரி எனக்கு ஒன்னா ஒத்துமையா இருக்க மாதிரி திரும்ப கொடுத்துட்ட. உண்மையிலே நீ எனக்கு மறுமலை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இலக்கியா. இங்க ஜானு, இலக்கியா, கார்த்தி, அப்புறம் நம்ம கௌதம் 4 பேர் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம தாட்சாயணி, எஸ்எஸ்கே, அஞ்சலி எப்படி கௌதமையும் இலக்கியம் ஏமாத்தி சொத்தெல்லாம் புடுங்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திட்டப்படவும் ஆரம்பிக்கிறாங்க.